வணக்கம். இப்போ சொல்லக்கூடிய ரேகை உங்க கைரேகையில இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இருதய ரேகைக்கும், புத்தி ரேகைக்கும் இடையில நெறைய பேர் கைரேகையில எக்ஸ் குறி அமைப்பு தான் இருக்கும். ஆனா இவரோட கைரேகையில பாருங்க, இந்த ஸ்டார் குறி அமைப்பு வருது பாருங்க. இந்த மாரி ரேகை இருக்கான்னு பாருங்க. இந்த ஸ்டார் குறி அமைப்பு குருமேட்ல இருந்தாலும் யோகம். அதே மாரி இந்த இருதய ரேகை, புத்தி ரேகை இடையில இருந்தாலும் யோகம். சுக்கிரமேட்ல இருந்தாலும் யோகம். இருதய ரேகை, புத்தி ரேகை இடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் குறி அமைப்பு ஒரு 37 வயசுல ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, 49 வயசு வரைக்கும் பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல பண வரவு அதிகமா ஏற்படும். அதேமாரி குருமேட்ல இதே ஸ்டார் குறி அமைப்பு இருந்தாலும், உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயமும் சரி, குழந்தைகளாலும் சரி, ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு. சில பேர்லாம் குழந்தை பிறப்புனால அவங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும் பாருங்க, அதிர்ஷ்டங்கள்ன்ற மாரி. சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தான் நான் வந்து ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுக்கு இந்த குருமேட்ல இருந்தாலும் சிறப்பு. அதேமாரி சுக்கிரமேட்ல இருந்துன்னா, கணவரோட கைரேகையில சுக்கிரமேட்ல இருந்துன்னா, மனைவியால் திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு யோகமா செயல்படும். அதேமாரி பெண்களோட கைரேகையில ஸ்டார் குறி அமைப்பு சுக்கிரமேட்ல இருந்துன்னா, கணவரால் யோகன்ற மாரி ஏற்படும். அப்போ இவரோட கைரேகை படி பார்க்கும்போது ஸ்டார் குறி அமைப்பு இருக்கிறதுனால, அந்த கால பீரியட்லேருந்து நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். எத்தனை பேர் கைரேகையில இந்த மாரி ஸ்டார் குறி அமைப்பு உங்க கைரேகையில எந்த மேட்ல இருக்குன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்குண்டான பலன்கள் என்னன்றத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.